வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு விஷயம், எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணாமல், அந்த பிரேக் பண்ணும்போது அதுக்கு சாதகமாக இம்ப்ளைட் வாலிடிலிட்டி இல்லாமல், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு ரேஞ்ச் செட் பண்ணாமல் மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டுமே இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு நடுவில் எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் நடுவில் ஒரு மொமெண்டம் நடக்குது. அதுக்குள்ளே என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குது, அந்த லெவல்ஸை கட் பண்ணும்போது நம்ம எதை ஸ்டாப் லாஸ் ஆகும் எதை டார்கெட்டாக வச்சு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த இன்ட்ராடே பொறுத்த மட்டும் இருக்கணும். அப்போ இன்றைக்கி ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கீழேன்னு சொல்லி நம்மளுக்கு டிகே பண்ணியிருக்காங்க. டைம் டிகே எப்படி நடந்திருக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் கீழேயும் வச்சு டைம் டிகே நடந்திருக்கு. அப்போ அடுத்து நமக்கு 12 மணிக்கு மேலே இவ்வளோ நேரம் இந்த இடத்துல சைட் வேஸ் கொடுத்தவங்க அப்போ இந்த இடத்துல ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஓப்பனை பிரேக் பண்ணும்போது என்னென்னா, நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ப்ரீஸ் க்ளோஸ்க்கும் கீழே வந்துட்டு அகெயின் ஓப்பனு ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே போய் ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன மொமெண்டம் இருக்குது அப்படின்றது. அப்போ இம்ப்ளைட் வாலிடிலிட்டியுமே கால் சைடு இருந்தது. கொஞ்சம் டக்குன்னு ஸ்பைக் ஆனது, மேலே போயிட்டாங்க. அப்போ மேலே போனவங்க நம்மளுக்கு எது டார்கெட்டாக இருக்கணும், இதுக்குள்ளே நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலுமே மேலே டார்கெட் ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பும் அல்லது எஸ்டர்டே ஹை. அப்போ இந்த எஸ்டர்டே ஹை கிட்ட போனோடனே நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிடிலிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இம்ப்ளைட் வாலிடிலிட்டி குறைஞ்சனால அகெயின் மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒட்டு மொத்த மூமெண்ட்டுமே. அப்போ இதுக்கு நடுவில் எப்படி நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங் எப்படி ட்ரேடை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, ஆப்ஷன் செல்லிங்கை வந்து எப்படி ட்ரேடை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் விஷயம். ஸோ அதுக்கு நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை கண்டினியூஸாக எப்படி இருக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணணும். முந்தைய நாள் க்ளோசிங் டேட்டா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நாள் ஓப்பனிங்கில் அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதா, இல்லை அதே ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் மாற்றி வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. அப்போ இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு எப்படிலாம் ரேஞ்சு செட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,274 அப்படின்றத நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸாக வச்சுக்கிறாங்க. ஸோ டேபிளில் நம்மளுக்கு 24,200 புட்டு, 24,300 கால், 24,200 கால், 24,300 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே ஸ்ட்ராடரில் இருக்குது. 24,200 காலர் புட்டு ஸ்ட்ராடரில் இருக்குது, 24,300 காலர் புட்டு ஸ்ட்ராடரில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 24,500 கால், 24,400 புட், 24,400 கால், 24,000 புட். அப்போ ஓவரால் இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே என்ன ரேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா 24,000 டு 24,500 அப்படின்றது. ஸோ ஓகேங்களா. அப்போ இந்த 24,000 டு 24,500 மிட் பாயிண்ட் என்ன, 24,250. அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறதோட மிட் பாயிண்ட் என்ன, 24,200 டு 24,300னா அதனுடைய மிட் பாயிண்ட்டும் 24,250. அப்போ இதுதான் அந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல சென்டர் பாயிண்டில் எக்ஸ்பைரி இருக்குமா, இல்லை நாளைக்கு இதை விட வேறு எங்கேயும் ஓப்பன் ஆனால் கூட இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த பேசிஸ்லேயே நம்ம நாளைக்கான லெவல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை வந்து டிசைன் பண்ண முடியும். எந்தெந்த சினாரியோக்குள்ளே மேலே இருக்காங்க கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ அப்போ நம்ம 24,200 புட் அண்ட் 24,300 கால் அந்த பேசிஸ்லேயே நம்ம எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸுக்கு அடுத்தடுத்த ஓடிஎம் வந்து அதுதான். அதாவது 24,274 அப்படின்றப்ப அதுக்கு ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து 24,300, அதுக்கு ஓடிஎம் புட் ஆப்ஷன் 24,200. அப்போ 24,200 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 100 ரூபா அப்படின்னா 24,100. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் இருக்காங்க.
அப்போ ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 24 300 காலுடைய க்ளோஸ் எடுத்து 300 காலுடைய க்ளோஸ் வந்து 73 அப்படின்னா 24 373. அப்போ 24 373 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். ஓகே, அடுத்து வைட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 100 + 73 173 24 200 சாரி 24 300 + 173 24 473. அப்போ 24 473 எடுத்துக்கலாம். அடுத்து அதுவே ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 24,027. இப்போ 24,027னா 24 200 கூட நம்ம 173 மைனஸ் பண்ணிட்டா 24,027. அப்போ இந்த இடத்துல இம்ப்ளைடு வால்டிலிட்டி எந்த அளவுக்கு இன்னைக்கு க்ளோசிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடு கொஞ்சம் ஹையராக தான் முடிச்சிருக்காங்க. முடிக்க போகும்போது 5 டிசம்பரில் இருக்குது. ஸோ 28 நவம்பருக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா கால் சைடு வந்து 18 17 18, புட் சைடு வந்து 11. ஸோ இது நாளைக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். கால் சைடு அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பன் ஆனோடனே மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். எப்படி ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து எந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது எந்தெந்த லெவலுக்கு மேலே போகும்போது அந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி சேஞ்சும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸுடைய சேஞ்சும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து டிசைன் பண்ணுங்கள். மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிஃப்டி மட்டும்தான் நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். மற்ற எல்லா கான்ட்ராக்டும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இதெல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி கொண்டு போகிறதாக்கா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிசம்பர் மந்த்துக்கான கிளாஸஸ்க்கான ரிஜிஸ்டர் போயிட்டுருக்கு. கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிங்க. கிளாஸஸ் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.